Instagram app உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணதுமே அப்லோட் யுவர் ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களோட ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வெரிஃபை பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அஃபிஷியலான ப்ரூஃப் நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். அண்ட் மெயினாக அந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப வந்து முக்கியம். இப்போ நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற ப்ரூஃப்னால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் வெரிஃபை பண்ணிட்டு வித்தின் 30 டேஸில் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வர்லேருந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தான். ஸோ அதனால் இதை நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ப்ரூஃப் அப்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் வந்து ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்கணும். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸும் கிளியராக தெரிகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுவாங்க. அதில் வந்து எதுவும் தப்பாக இருந்துச்சு, சரியாக தெரியல அப்படின்னா வந்துட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. இதுவே வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எரர் ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அதே வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி க்ரோமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அங்கேயும் உங்களுக்கு இதே எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கம்போஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம்ல உங்களோட மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. டூவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த மெயில் ஐடி வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே செலக்ட் ஆகும். அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கெல்லாம் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணாலே அது எல்லாமே கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகும். நீங்கள் காப்பியை வந்து கொடுத்துக்கலாம். அப்படி வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அது கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகும். நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா யுவர் யூசர் நேம் இருக்கும். அந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா யுவர் யூசர் நேம் அப்படின்ற மாதிரி பேராகிராஃபில் வந்திருக்கும். அந்த இடத்துல உங்களோட யூசர் நேமு, அதுக்கப்புறம் யுவர் மெயில் கேட்டிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் லிங்கான மெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமு, மெயிலு, ஃபுல் நேமு, ஐடி டைப் வந்து கேட்டிருப்பேன். நீங்கள் என்ன ஐடி இப்போ வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டுனா பேன் கார்டு, அது என்ன ப்ரூஃப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா சின்சியர்லின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து இருக்கும். அந்த இடத்துல ஃபுல் நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபைல் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அட்டாச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கேலரிலேருந்து நீங்கள் என்ன ஃபைல் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி அப்லோட் ஐடி அப்படின்ற இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து ஐடி சப்மிட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் வந்து பண்ணிடலாம். அப்படி இல்லை அதில் நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மெயில் பண்ணுறது மூலியமாக நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணலாம். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.